வணக்கம். அகமுடைய சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கடந்த மாதத்தில் ஒரு ஜிஓவை பிறப்பித்துள்ளது. அது ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது போல் உள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தனியாக இருந்த அகமுடைய துளுவ வேளாளர்களை 1981ஆம் ஆண்டு அம்பாசங்கர் கமிஷன் உரிய விசாரணை செய்து உரிய ஆய்வறிக்கை சமர்ப்பித்ததின் பேரில் தமிழக அரசு அகமுடைய பேரினம் என்று அரசாணை வெளியிட்டது. 81 அது நிலுவையில் இருந்தது. அதன் அடிப்படையிலேயே தமிழக அரசு இடஒதுக்கீடு செய்து கொடுத்தது. ஒட்டுமொத்தமான அகமுடைய சமுதாயமாக இருந்த எங்களுக்குள் தற்போது தமிழக அரசு திட்டமிட்டு வெகு சில ஜாதி வெறியர்களுடைய மனுக்களையும் விண்ணப்பங்களையும் பெற்று உரிய விசாரணை செய்யாமல் ஆய்வறிக்கை எதுவும் சமர்ப்பிக்காத போது ஒரு ஜிஓவை வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகமும் அகமுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் தமிழக அரசு பிறப்பித்த அந்த ஜிஓவை திரும்ப பெறவில்லை என்றால் தமிழகம் தழுவிய போராட்டங்களை நடத்த அகமுடைய சமுதாயம் தயாராகவே உள்ளது. ஒட்டுமொத்தமாக பல ஆண்டு காலம் நாங்கள் அகமுடையரா என்ற ஒரு குடைக்கு கீழே இருந்ததை இப்போ நீங்கள் அகமுடையர் தனி என்றும் அகமுடைய துளுவ வேளாளர்கள் 1A என்றும் வகைப்படுத்தியதை தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த உத்தரவை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெறவில்லை என்றால் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகமும் ஒருங்கிணைப்பு குழுவும் தமிழகம் தழுவிய 38 மாவட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். தேவை அவசியம் ஏற்பட்டால் நீதிமன்றத்தை அணுகவும் தயாராக உள்ளோம். எனவே தமிழக அரசு உடனடியாக அந்த ஆணையை ரத்து செய்து ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தையும் அகமுடைய சமுதாயம் என்று வகைப்படுத்த வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தையும் தமிழக அரசையும் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகமும் அகமுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் வலியுறுத்துகிறது. இதை எங்களது கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் தமிழகம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அரசுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கும் அகமுடைய சங்கங்கள், நற்பணி மன்றங்கள், இயக்கங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.